வணக்கம். திமுக கூட்டணியில ஆர்எஸ்எஸ் பின்புலமுள்ள ஒரு கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு குடுத்துருக்குறாங்க. என்னது ஆர்எஸ்எஸ் பின்புலமுள்ள கட்சிக்கு திமுக இடம் குடுக்குதா? அதிமுக தானே வழக்கமா இடம் குடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதான் இல்ல. ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆதரவாக இருந்தது. முத பிரதமர் மோடி வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்லாம் பிரதமர் மோடியை புகழ்ந்து விட்டு ஆர்எஸ்எஸ் மூலம் தான் நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒருவருக்கு தான் திமுக கூட்டணியில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்சியுடைய பேர் தமிழர் தேசம் கட்சி. இந்த கட்சியை தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனால் புதுக்கோட்டை, திருச்சி இந்த பகுதிகளில் அங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு முத்திரையர்கள் அப்படிங்கிற சமுதாயத்துக்காக இந்த கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவரோட பேர் வந்து கே செல்வகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்கள். இதை அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு பேட்டியில். அப்படியாப்பட்டவர்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுக்கு திமுக தலைமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாமல் கொடுத்தாரான்னு உண்மையிலேயே நமக்கு தெரியல. இந்த கட்சி இருக்குல்ல, இந்த கட்சி வந்து வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கழித்து விட்டாங்களா அந்த இதில். அந்த சமயத்தில் அந்த ஆதிக்க சாதிக்கு ஆதரவாக இருந்தவர் தான் இந்த கே செல்வகுமார் அப்படிங்கிறவர். அந்த ஆதிக்க சாதியினருக்கு வந்து ஆதரவாக இருந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதை தடுத்துக்கிட்டு இருந்தவர் இவர். அவருக்கு தான் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு அப்போது அந்த ஊர் பொதுமக்கள்லாம் வச்சாங்க. ஆனாலும் இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அடுத்ததாக இப்போ சமீபத்தில் வடகாடு புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அப்படிங்கிற ஊரில் ஒரு தலித் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆதிக்க சாதியினர் உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கினார்கள் வீடுகளெல்லாம். அதில் பின்புலமாக இருந்தவர் இவரும் இவருடைய கட்சியும் தான் அப்படிங்கிறது தான் அந்த காவல்துறையுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அப்படி ஜாதி சண்டைக்கும் ப்ளஸ்ஸு ஆர்எஸ்எஸ் பின்னணி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கட்சி தான் இது. இதுக்கு தான் திமுக கூட்டணியில் இடம் கொடுத்துருக்கிறாரு. இவர்கிட்ட அப்படி என்னத்தை சமூக நீதியையும் சமத்துவத்தையும் கண்டார் முதலமைச்சர் அப்படின்னு நமக்கு தெரியலை. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா, ஆலங்குடி தொகுதியில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய மேகநாதன் அவர்கள் தான். அவர் தான் 2 வாரங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு இவரை கூட்டிகிட்டு போனார். அது வரைக்கும் இவர் வந்து பாஜக கூட்டணியில் தான் இருந்தார். பாஜக தலைவர்களோட நெருக்கத்துடன் இருந்தார். நம்ம முன்னே சொன்னது போல் இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்கக்கூடியவர். அதனால் அவர் அதிமுக கூடவும் பிஜேபி கூடவும் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அங்கே சீட்டு கிடைக்காதனால இங்கே வந்துட்டார். இங்கே வந்த உடனேயே மெய்யநாதன் அவர்கள் கூட்டிகிட்டு போனார்ல, கூட்டிகிட்டு போய் இவருக்கு வந்து தற்பொழுது ஒரு இடங்களை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள். ஸோ இது வந்து முற்போக்கு இயக்கங்கள்லாம் இவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க. ஒரு ஜாதி கட்சிக்கு பகிரங்கமாக ஜாதி சண்டையை தூண்டி விடுற ஒரு கட்சிக்கு எப்படி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேள்வியாக வச்சுருக்கிறாங்க. இதற்கு திமுக தலைமை என்ன சால்சாப்பு சொல்ல போகுதுன்னு தெரியல. இது ஜாதி கட்சி இல்லை சாதிக்கும் கட்சி அப்படின்னு சொல்லி பூசி முழு நாளும் முழுவாங்க. நன்றி, வணக்கம்.